மாதிரி நம்ம தலித் அரசியலில் தீண்டாமைக்கு எதிராக போராடுறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குது, எவ்வளோ நெருக்கடி இருக்குது, அதை கடந்து தான் வர வேண்டியது இருந்தது. அப்போ 2004 நான் என்னை சிறைன்னு என்னன்னு தெரியாது. எனக்கு நிறைய வழக்குகள் வாங்கிட்டேன். ஆனால் அப்போ வாங்கிட்டு 6 மாதம் நான் தலைவரோடு இருந்தேன். சென்னை இந்த மாவட்டத்திலேருந்து 6 மாதம் தலைவரோட சென்னையில் நான் இருந்துட்டு இருந்தேன் 2004 அப்போ அவரோடு இருந்துட்டு நான் இங்கே வேற வழி இல்லை, வழக்கு சந்திச்சு ஆகணும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இங்கே வந்துட்டேன், துணிஞ்சு எது வேணாலும் சந்திக்கலாம். ஏன்னா அப்போ எனக்கு குழந்தைகள் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, குடும்பம் இங்கதான் இருக்குது. குடும்பம் இருக்குது. நானும் பாதி வாழ்க்கை அரசியல்ல, பாதி வாழ்க்கை சிறைச்சாலையில. குடும்பத்துக்குன்னு எப்பதான் டைம் கொடுத்தீங்க? அப்போ வந்த உடனே என்னை துணிஞ்சிட்டு நான் ஒரு எல்லைக்கு மேலே கேஸு வழக்கெல்லாம் என் மேலே இப்போ முதல்ல இல்லை. அப்போ நிறைய வழக்குகள் ஆனோடனே 2004 நான் என்னைய வந்தேன்னு மறுபடியும் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறேன். ஒரு பவானி தாலுகா ஆஃபீஸ் முன்னாடி ஒரு போராட்டத்தை அறிவிக்கும் போது தான், அதுக்கான போஸ்டர் நைட் ஒட்டிட்டு இருக்கும்போது தான் என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டேன். நைட் அரெஸ்ட் பண்ணிட்டேன். அப்ப அந்த பழைய வழக்குகள் ஒரு வழக்குல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரமா இருக்கு. பவானிக்கு பக்கத்துல கல்பாவிங்கிற ஒரு கிராமம். அந்த கல்பாவிங்கிற கிராமத்துல ஒரு அறிஞர் சமுதாயத்தை சேர்ந்த தம்பி, அவர் ஜெயகிருஷ்ணாங்கிற பஸ்ல கண்டக்டா போறாரு. அந்த பஸ்ஸுடைய தலைமையிடம் சங்ககிரி, சேலம் மாவட்டம் சங்ககிரி. அந்த தம்பியோட சொந்த ஊர் பவானி வட்டம் கல்பாவிங்கிற கிராமம். அந்த பஸ் சென்னம்பட்டியிலேருந்து ஈரோடு போகும் அந்த வண்டி. அதுல கண்டக்டா போயிட்டு இருக்கும்போது அந்த தம்பியை செக்கிங் ஒருத்தருக்கு அவருக்கும் வாக்குவாதங்கள் நடந்தது. அதுல என்ன பண்ணிடுறாங்கன்னா, சங்ககிரியில அந்த தம்பி இறங்கின உடனே அர்ஜுனுங்கிற பையன், அர்ஜுனனை கடுமையா நீ எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிட்டே, நீ சக்தி நாயின்னு சொல்லி அவரை ஜாதி சொல்லி கடுமையா அடிச்சு, கட்டி வச்சு அடிச்சு உடம்பு பூரா ரத்த காயங்கள் ரொம்ப ஆயிடுது. அப்ப நான் அந்த தம்பி எல்லாத்தையும் சொல்லி கேட்கல. எங்கள்கிட்ட அப்போ சொன்ன உடனே நான் அந்த ஈரோடு அரசு மருத்துவமனையில் சேர்த்தி அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி, SC ST வழக்கு பதிவு பண்ணி, என்னோட ஒரு 150 பேர் சங்ககிரி காவல் நிலையத்தில் அவரை கைது பண்ணணும்னு சொல்லி, அந்த பஸ் ஓனரை கைது பண்ண சொல்லி, அது செக்கிங், அந்த கண்டக்டர் எல்லாத்தையும், அந்த அடிச்சவங்க எல்லாம் கைது பண்ண சொல்லி நாங்கள் கேட்குறோம். அப்போ டிஎஸ்பி உடனே அவங்களுக்கு FIR போட்டார், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டார். ஆனால் அவரை கைது பண்ணுறதுக்கு கூப்பிடும் பொழுது இவர் கூப்பிடுறாரு, நீங்கள் 1 மணி நேரத்தில் இங்கே ஸ்டேஷன் வரணும் அப்படின்றார் அந்த பஸ்ஸோட ஓனர். ஆனால் அடுத்த வச்சுறாரு, ஃபோன் வச்சுட்டு அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல டிஎஸ்பி கூப்பிட்டு மிரட்டுறாங்க. அப்போ அவர் டிஎஸ்பி எங்களுக்கு சொல்றாரு, நான் என்ன பண்றது, நான் நியாயமா வழக்கு பதிவு, அவங்க மேல் இடத்துல இருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் அப்படின்ட்டு டிஎஸ்பி விட்டுறாரு. நீங்க உங்க ஜனநாயக ரீதியில் என்ன பண்ண பாருங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குன்னுட்டாரு. அவங்கள கைது பண்ண முடியாத அளவுக்கு நெருக்கடி, இவ்வளவு கடுமையா தாக்கப்பட்டு கடுமையா அடிச்சு, சாதி ரீதியா தீண்டாமை, அது உடம்பு பூரா ரத்தம், உடம்பு பூரா காயம், அவன் கைது பண்ண மாட்டேங்கிறான். அப்ப அதை நான் பார்த்துட்டு அந்த வயசுல என்னால கம்மிட்டு இருக்க முடியல. உடனே 2 நாள் கழிச்சு நான் சித்தாருங்கிற பகுதி, மேட்டூர் ரோடு, பவானிலிருந்து மேட்டூர் பகுதியில சித்தாருங்கிற ரோடு, அந்த பகுதிக்கு அடுத்த ஸ்டாப் கேசரி மங்கலம் பிரிவு. அந்த பஸ் வருது, யாரு அந்த பஸ் அடிச்ச ஓனருடைய பஸ், ஜெயகிருஷ்ணா பஸ் வரும்போது அந்த பஸ்ஸை நாங்கெல்லாம் சேர்ந்து நிறுத்தி, அந்த தம்பியை நிறுத்தி உடம்ப கழட்டி, இந்த பஸ்ஸினுடைய ஓனரு சாதி வெறியாலையும் பண திமிராலையும் பஸ்ஸுக்குள்ளேயே அடிச்சிருக்கிறாரு, அதனால நாங்க விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு ஜனநாயக ரீதியா போராட்டம் பண்றோம், பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுன்னு சொல்லி எல்லாத்தையும் இறக்கி விட்டுறோம். பஸ்ஸுக்குள்ள ஏறி அவங்க எல்லாத்தையும் அந்த உடம்பெல்லாம் காட்டி, அந்த தம்பியோட உடம்பெல்லாம் காட்டி ரன்னிங் இருக்கிற பஸ் நிறுத்தி, பஸ்ஸை நிறுத்தி, இந்த பஸ் ஸ்டாப் கேசரி மங்கலம் பிரிவு, அதாவது சித்தாருக்கு அடுத்த ஸ்டாப். அப்ப அந்த இடத்துல இருந்து அவங்க எல்லாம் இறங்கினோடனே பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர் சொல்ற, இன்னைக்கு இவர் அடிச்சிருக்காரு, நாளைக்கு இன்னொரு அடிச்ச, உங்களுக்காகத்தான் போராடுறோம், வண்டி எடுன்னு சொல்றோம். வண்டி எடுத்து அந்த அடி வாங்கினால அர்ஜுனன் அவங்களுடைய கிராமத்துக்கே கொண்டு போயாரு. அந்த பேருந்து 4 கிலோமீட்டர் உள்ள கொண்டு வரும். இது அப்போ எல்லாம் செல்போன் பெரும்பாலும் எல்லாம் கூப்பிட்டு சொல்லிடுறாங்களோட்டுக்கு மாவட்ட காவல்துறை. பின்னால தான் எனக்கு இதெல்லாம் செல்போன் இருந்துச்சுங்களா? இருக்கு, செல்போன் இருக்குன்னா பெரிய அளவுல யார்கிட்ட இருக்காது, சொல்லியிருக்கிறாங்க.
அதை வந்து பின்னால எனக்கு பத்திரிகை நிருபர்கள் எல்லாரும் உங்களை போல நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, இது மாதிரி சிறுத்தைகள் வந்து பஸ்ஸை கடத்திட்டு போறாங்க, ஓவர்னு எல்லா ஸ்டேஷனுக்கும் அலர்ட் பண்றாங்க. சிறுத்தைகள் வந்து பஸ்ஸை கடத்திட்டு போறாங்கன்னு சொல்லி ஓவர்னு சொல்றாங்க. எல்லா போலீஸும் வந்து பவானி, அந்தியூர், அம்மாப்பேட்டை, வெள்ளித்திருப்பூர், சித்தோடு 5 ஸ்டேஷனும் வந்து அங்க அலர்ட் ஆயிடுறாங்க. 5 மணிக்கு நான் கொண்டு போய் வச்சேன் பஸ், அந்த கிராமத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டோம். நாங்க நாயங்கெட்டு போராடுறதுக்காக எங்க கூட 500 பேருக்கு மேல திரண்டுட்டாங்க. 500 பொதுமக்கள் எங்க கூட இருக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி காவல்துறையில இருந்து ஏஆர் ஈரோட்ல இருந்து அதிவிரைவு படையும் வந்துட்டு 5 மணிக்கு கொண்டு போய் வச்ச பஸ் பேச்சுவார்த்தை 4 மணி வரைக்கும் நடந்து, இந்த இரவு 9:30 மணி வரைக்கும் நடந்துட்டு 4 மணி நேரம் நடக்குது. பேச்சுவார்த்தையில் உடன்படல, நீங்க கைது பண்ணாதான் நாங்க விடுவோம்னு சொல்லி பொதுமக்கள், பெண்கள் எல்லாருமே போலீஸா இது பண்ணாங்க. அப்ப என்கிட்ட வந்து ஒரு டிஎஸ்பி வந்து தனியா சொல்றாரு, எல்லாத்துக்கும் நாங்க லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கு, நீங்க வந்து எல்லாத்தையும் போக சொல்லுங்க. நான் அந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு திட்டுல ஏறி நின்று பொதுமக்கள் சொல்றேன், தயவு செஞ்சு காவல்துறையை மதிப்போம், சொல்றாங்க அவங்கள கைது பண்றேன்னு சொல்றாங்க, அப்படி கைது பண்ணலன்னா நம்ம ஈரோட்லயே பவானிலேயே போராட்டம் பண்ணலாம், எல்லாம் விலகிடலாம் அப்படின்னு சொல்றேன், விட்டுருங்கன்னு சொல்றேன். விட்டுருங்கன்னு சொன்ன உடனே பெண் அது யாரும் கேட்கல, எல்லாரும் போலீஸ வந்து வாக்குவாதங்கள் நடக்குது. அந்த அளவுக்கு அந்த பையனை வந்து கொடூரமா தாக்கியிருக்கிறாங்க. நியாயம் கேட்கறாங்க, நீங்க கைது பண்ணுங்க, பஸ்ஸை கொண்டு வந்தானே வந்துட்டீங்க, அவன் பஸ் ஓனரை ஏன் கைது பண்ண மாட்டீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, நீண்ட நேரம் ஆன உடனே இரவு 10 மணி ஆன உடனே போலீஸ் வந்து சார்ஜ்ட்டாங்க. அங்க நம்ம கொண்டு போய் வச்சிருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு சுத்தி பொட்டல் காடு, ஒரு வளைவு, அது அந்த கிராமத்துக்குள்ள போற வளைவு, பஸ்ஸை திறப்ப முடியாத அந்த இடத்துல நிறுத்தி, ஒரே ஒரு ஸ்ட்ரீட் கம் லைட் வெளிச்சம், சுத்தி பொட்டல் காடு. காவல்துறை வந்து தடியடி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தடியடி நடத்தின உடனே சத்தம், அந்த மரண ஓலங்களுக்கு அது மாதிரி பயங்கர சத்தம், எல்லாமே அடிக்கிறாங்க, சத்தம் போறாங்க, எல்லாம் கிராமம் சுத்தி பொதுமக்கள் பூரா காட்டுக்குள்ள, பொட்டல் காட்டுக்குள்ள போயிட்டாங்க இருட்டுல. காவல்துறை வந்து லைட் வச்சுட்டு இருட்டுல இருக்கிறவங்க வெளிச்சத்தை பார்த்தா தெரியும், வெளிச்சத்துல இருக்கிறவங்க இருட்டுல இருக்கிறவங்க தெரியாது. பொதுமக்கள் பூரா பொட்டல் காட்டுல சுத்தி இருக்காங்க, போலீஸ் பூரா வெளிச்சத்துல இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சட்டார் புட்டான்னு ஒரே சவுண்ட், பெரிய அடி விழுகுது, சுத்தி மக்கள் கல் எடுத்து அடிக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது. போலீஸ் ஜீப் உடையுது, போலீஸினுடைய வாகனம் உடையுது, பஸ் உடையுது, பெரிய ஒரு கலவரம் கலவரம் உருவாகுது. கலவரங்கள் பொதுமக்கள் அடிச்சோன்னு தான் போலீஸ் திருப்பி அடிக்கிறான், அந்த மக்கள் திருப்பி அடிக்கிறான். இது வரலாறு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு போராட்டத்துல காவல்துறையை திருப்பி தாக்குனாங்க. அந்த மக்களை வந்து அமைதியான போராடி, ஜனநாயக ரீதியா போராடிட்டு இருந்தவங்கள காவல்துறை தாக்குறாங்க. அவங்கள பார்த்து நினைச்சா அவங்க பேசி முடிச்சிருக்கலாம், ஆனா பேசவில்லை. அது கலவரமாயி மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த ஊரே காலி ஆயிடுச்சு, ஊரே கிராமமே காலி ஆயிடுச்சு. 233 பேர்த்து மேல வழக்கு பதிவு வந்தாங்க. அடுத்த நாள் போலீஸ் 10 போலீஸ் பவானி ஜிஹெச்ல அட்மிட், 2 இன்ஸ்பெக்டர் உட்பட. அதே போல 2 வழக்கு பதிவு பண்றாங்க. ஒரு வழக்கு 18 பேர் பஸ்ஸை கடத்திட்டு வந்ததான் எம்எல், அதுலயும் ஏவனா என்னை சேர்த்துறாங்க, நான் மாவட்ட செயலர். அதே போல காவல்துறைய கொலை முயற்சி பண்ணதான், பஸ்ஸ காவல்துறை வண்டியை உடைச்சுதான் பிபிடி ஆக்ட் 307 கொலை முயற்சி வழக்குல 233 பேருக்கு மேல வழக்கு எஃப்ஐஆர் பதிவு விட்டேன். அதுல A1 நான் ஈரோடு செஷன்ஸ் கோர்ட்ல நடந்தது. அதே போல இது வந்து பவானி ஜேஎம் கோர்ட்ல நடந்தது. நாங்க இதுல வந்து பஸ்ஸை கடத்திட்டு வந்து பின்னால வந்து அது விடுதலை ஆயிட்டோம், 18 பேர் விடுதலை ஆயிட்டோம். ஈரோடு செஷன்ஸ் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா கொலை முயற்சி வழக்கு, போலீஸ் தாக்கின வழக்குல வந்து 1 வருஷம் 21 பேருக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஏன்னா அது காவல்துறையை பேசிட்டாங்க, எந்த சாட்சியும் நிக்கல, எதுவுமே இல்லை. ஆனா காவல்துறையை தாக்குன வழக்கு நாளைக்கு எல்லாருக்கையும் தாக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி அவங்க வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க. இது ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணோம். சென்னை ஹைகோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 21 பேர்த்துல 18 பேருக்கு விடுதலை பண்ணிட்டாங்க. என்னுடைய பேருக்காகவே எனக்கு தண்டனை 3 பேருக்கு, A1, A2,
A3 சென்னை ஹைகோர்ட்ல மீண்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 1 வருஷம். அப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணோன்னு தான் நான் வந்து அப்பீலுக்காக சென்னை உச்ச நீதிமன்றத்துக்காக அப்பீல் பண்றதுக்காக நான் முயற்சி எடுத்தேன். அதுல வந்து முடியல, நாட்கள் கடத்திட்டு நான் சரண்டர் ஆகி சிறை வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியது கட்டங்கள் ஆச்சு. இதுக்கிடையில 2004 நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, சிறையில் இருக்கும் பொழுது, அந்த சிறையில் இருக்கும்போது முதலா அதுதான் சிறைக்கு போறேன் நான். அப்ப என்னை வந்து நான் உள்ள போன உடனே அந்த கைதிகள் வந்து பாத்தீங்கன்னா, விசாரணை கைதிகளுக்கு வரவு செலவுன்னு வச்சிருப்பாங்க. பெயில்ல போறீங்க, உள்ள வர்றீங்களே வரவு செலவு கணக்கா அந்த கொற்றையில் உள்ள அடைச்சாரு. அந்த கொற்றையில பாத்தீங்கன்னா பூரா எல்லாம் டாய்லெட் கிடையாது. நான் உள்ளுக்குள்ள போனேன்னா பாத்தீங்கன்னா அதுக்கு இந்த கருப்பும்பா, சிறைக்கு அடிக்கடி வரவன் கருப்பும்பா. இவன் அடிக்கடி சிறைக்கு போறவன் வந்து கருப்புன்னு சொல்லுவான். அது மாதிரி திருட்டு வழக்கு, பல்வேறு வழக்குல வர்றவன் அதுல இருப்பான். அதுல என்னை கொண்டு போய் வச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா கழிவறை கிடையாது, உள்ள பாத்ரூம் டாய்லெட் கிடையாது, பானை தான் வச்சிருந்தான். பானையில வந்து நாம வந்து சிறுநீர் கலைக்கிறதா இருந்தாலும் சரி, மலம் கழிக்கிறதா சரி, அதுல தான் கழிச்சுக்கணும். உள்ள 5 மணிக்கு உணவு கொடுத்துருவான். அந்த உணவை வச்சுட்டு 4 பேர் உட்காந்துருப்போம், அதுலேயே சிறுநீர் கழிப்பான், மலம் கழிப்பான். அதுதான் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில முதல் சரியா நான் இது மிகப்பெரிய எனக்கு ஒரு இதாயிடுச்சு. அப்புறம் நான் வந்து அங்க சிறைக்குள்ள வந்து நம்மளுடைய என்னை நானே பக்குவப்படுத்தி வளர்த்திக்கிட்டேன். சிறைக்குள்ள வந்து நான் வந்து போறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறையில வீரப்பன் வந்து நடிகர் ராஜ்குமார கடத்தின வழக்குல வந்து அங்க தமிழ் தேசிய அமைப்புகள் சார்ந்த இனியன், சத்தியமூர்த்தி, ஏழுமலை இப்படி அவங்களெல்லாம் கைது பண்ணி வச்சிருந்தாங்க. நான் கைதான செய்தி தெரிஞ்சு அவங்க பத்திரிகை செய்தியில பார்த்துட்டு என்னைய வர சொல்லி அவங்க உள்ளுக்குள்ள வந்து நான் அவங்கள்ட்ட அரசியல் ரீதியா தொடர்பு ஏற்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினேன். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு சிறையினுடைய உள்ள விதிமுறைகள் எல்லாம் தெரியாது. ஆனா அவங்க எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க சிறையில். ஏன் அயோத்திதாச பண்டிதருங்கிற புத்தகம் 3 பாகங்கள் பைபிள் மாதிரி இருக்கு. அந்த புத்தகங்களை கொடுத்து என்னை படிக்க வச்சேன். அதில் நிறைய விஷயங்கள் நான் அயோத்திதாச சிந்தனை புத்தகத்தை நான் படிக்க இருந்த சிறைக்குள் நல்லா எனக்கு இருந்தது. அதே மாதிரி சிறையினுடைய விதிமுறைகளை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இதுதான் சிறையினுடைய விதிமுறைகள், இப்படித்தான் இருக்கும். அதுல ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். நான் வந்து முதல்ல என்னை வந்து சிறையிலேருந்து வெளியில எடுத்துட்டு வராங்க. நிறைய வழக்குகள் இருக்குது, அதான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட. ஈரோடு, பவானி, கோபி, இப்படி நிறைய வழக்குகள் வாரண்ட அப்புறம் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சு என்னை வந்து சிறைக்குலேருந்து வெளியில எடுக்கிறாங்க. அப்போ என்னோட சிறையினுடைய என்னை கைது பண்ண எங்கூட 20 பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் வெளியில வர்றோம். வெளியில வரும் பொழுது எனக்கு வந்து மாவட்ட அளவில் எல்லா சிறை வருவாங்க. ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர் சிறையிலேருந்து ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை எடுக்க வருவாங்க. ஈரோடு மாவட்ட காவல்துறை எங்களை எடுக்கிறதுக்கு வர்றாங்க. எடுக்கிறதுக்கு வர்றப்போ வெளியில வந்தோன்னா நான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹேண்ட்கப் போடுறதுக்கு வந்தாங்க. ஹேண்ட்கப் போட வந்தோன்னே என்னடா இது, நம்ம என்ன திருட்டு வழக்கில் வந்தோம்னா கொலை பண்ணிட்டு வந்து இதுக்கு நமக்கு ஹேண்ட்கப் போடுறோம். அப்போ ஏற்கனவே எங்களுக்கு பயிற்சி கொடுத்துருந்தாங்க. உள்ளுக்குள்ள போனதுக்கு ஒரு அனுபவம். சிறையினுடைய விதிமுறைகள், வெளியில போகிற அனுமதி எங்களுக்கு வந்து பயிற்சி நம்முடைய தோழர்கள் சத்தியமூர்த்தி, இனியன், ஏழுமலை இவங்கெல்லாம் வந்து ஒரு சிறை விதிமுறைகளை கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அந்த அடிப்படையில் நான் ஒன்று கேட்டேன், எதுக்கு வாங்க எங்களுக்கு ஹேண்ட்கப் போடுறீங்க? அப்போ வந்து சிறையில் வந்து சங்கராட்சியரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. பத்திரிகையில எல்லாம் இப்போ வரும்ல செய்தி, கைது பண்ணும்போது தடி வச்சுட்டு சிறைக்குள்ள வருவார், தடி வச்சுட்டு சங்கராட்சியர் உள்ள வருவார். அப்போ நான் போலீஸை பார்த்து, ஈரோடு மாவட்ட போலீஸை பார்த்து நான் கேட்குறேன், எதுக்காக நீங்க எனக்கு ஹேண்ட்கப் போடுறீங்க? நாங்கெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு பொதுமக்களுக்காக போராடிட்டு வந்தது, எதுக்காக போடுறீங்க? அதாவது டெல்லி அரசு SEC 137 தீர்ப்பின், பிரேம் சங்கர் சுக்லா தீர்ப்பின் அடிப்படையில எவ்வளவு பெரிய தீவிரவாதியா இருந்தாலும் வழித்தட காவலர் நீங்க தான் ஆர்டர் வாங்கணும். நான் இதுக்கு ஆர்டர் வச்சுட்டேன்னு கேட்டாங்க. ஆர்டர் நாங்க வாங்கணும் இல்லை, நீங்க தான் ஆர்டர் வாங்கணும். எவ்வளவு பெரிய தீவிரவாதி இருந்தாலும் ஹேண்ட்கப் போடுறதுக்கு நீங்க தான் ஆர்டர் வாங்கணும், நாங்க இதுக்கு போடக்கூடாது, நாங்க அப்படி போட்டா பெரிய போராட்டம் பண்ணுவோம். அப்போ உடனே போலீஸ் என்ன என்னங்கிறாங்கன்ட்ட, இவ்வளவு திமிரு பண்றீங்களா,
உங்களையெல்லாம் வந்து யார் சொந்தக்காரரை பார்க்க விட மாட்டோம், சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு எங்களுக்கு ஹேண்ட்கப் போடாம வர்றாங்க. பவானி கோர்ட்டுக்கு வந்தோன்னா அங்க நிறுத்திட்டு பஸ், பெரிய பஸ்ல 20 பேர் வந்திருக்கோம், போலீஸ் நிறுத்திட்டாங்க. அந்த கோர்ட்ல வந்து எனக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. நான் 100 கிலோமீட்டர், என்னோட ஊருக்கும் கோயம்புத்தூருக்கும் 100 கிலோமீட்டர். என் மனைவி வந்து அப்பதான் என்னுடைய பையன் 4 வயசு பையன், பெரிய பையன். சின்ன 2வது பையனை வந்து 1 வயசு குழந்தை. ரொம்ப நேரம் எனக்காக காத்துட்டு இருக்கிறாங்க, கோர்ட்ல எனக்காக காத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க 100 கிலோமீட்டர் வர முடியாது, தெரியாது அந்த அளவுக்கு இல்லை. கோர்ட்ல வாசப்படியில் உட்காந்துருக்கிறாங்க. அப்ப என் மனைவி, நாங்க வந்து பஸ் நிறுத்தினோடனே என் மனைவி அப்போ யார்ட்டும் பக்கத்துல இருக்கிற அம்மாட்ட என்னுடைய சின்ன குழந்தைய வந்து பார்த்துக்க சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டாங்க. அப்ப நான் அந்த காட்சி உள்ளிருந்து வண்டியிலிருந்து பாக்குறேன் காட்சியை. என் குழந்தை, அது சின்ன 2வது பையன் தமிழரசன், கோர்ட்டு வாசல்ல தவிர்ந்து போறான். கோர்ட்டு ஊழியர் சத்தம் போடுறாரு, யாருமா குழந்தை அப்படிங்கிறான். அதை பார்த்தோன்னு எனக்கு மிகப்பெரிய ஒரு மனசுல அதிர்ச்சி. இவ்வளவு பெரிய நம்ம போராட்டங்கள் பண்ணிட்டு போறோம், நம்ம குழந்தை இப்படி இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைய பாக்குறக்கு ஆள் இல்லாத அந்த என் சின்ன பையன் விளையாடிட்டு கையில வரைச்சிட்டு அவன் விளையாடிட்டு இருக்கிறான். பெரிய பையன், அவன் சின்ன குழந்தை தவிர்ந்து போறான். தவிர்ந்து போய் அந்த கோர்ட்டோட ஊழியர் சத்தம் போடுறான். அப்ப என் மனைவி வேக முடியாது அந்த குழந்தைய எடுத்து உட்கார வச்சுக்கணும். அப்போ காவல்துறை எங்க 2 பக்கம் அணிய வச்சு அங்க உள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க காவல்துறை என்னங்கிறாங்க, மேஸ்டர்கிட்ட, சிறுத்தை வலுவு வந்து மிகப்பெரிய சாதி கலவரத்தை தூண்டக்கூடிய தீவிரவாதி, இவருக்கு வந்து ஹேண்ட்கப் போடுறதுக்கு ஆர்டர் கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஏன்னா அங்க கேட்டுட்டுல, அதனால இங்க வந்து ஆர்டர் கேட்கறாங்க ஸ்பெஷலா. அப்புறம் நான் வந்து அவங்க கேட்கறாங்க மேஸ்டர்ட்ட, என்ன நடந்தது, ஏன் என்ன நீங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்களான்னு. நான் சொல்றாமா, இது விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு, அரசியல் ரீதியான அமைப்பு, நாங்க கட்சி, நாங்க வந்து தீண்டாமைக்கு எதிராகவும் சாதி ஒழிப்புக்காகவும் போராடிக்க, நாங்க ஒன்றும் வேற தவறான விஷயங்கள் செய்யல, அரசியல் ரீதியான வழக்கு அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து அவங்க எனக்கு ஹேண்ட்கப் போட வந்தாங்க. நாங்க எங்கேயும் போக மாட்டோம், எங்க ஓடக்கூடிய ஆளுகள் இல்லை, நீங்க எங்களுக்கு ஹேண்ட்கப் போடுறீங்க. இது வந்து டில்லி அரசு SEC 137 தீர்ப்பின் அடிப்படையில், பிரேம் சங்கர் சுக்லா தீர்ப்பின் அடிப்படையில ஒரு வழித்தட காவல் நீங்க தான் ஹேண்ட்கப் வாங்கணும்னு நான் சொன்னேன். எவ்வளவு நாங்க வந்து ஹேண்ட்கப் ஆர்டர் வாங்கணுங்கிறது இது இல்லை, இதைத்தான் சொன்னாங்கம்மா அப்படின்னு சொன்னோம். அப்போ உடனே அவங்க, நாங்க அரசியல் ரீதியான இது அமைப்புல தான் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறேன்னு சொன்னேன். உடனே அவங்க வந்து ஹேண்ட்கப் எல்லாம் ஆர்டர் கொடுக்க முடியாது அப்படின்னு காவல்துறை சொல்லி அவங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு போங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்களை சந்திக்க முடியாதுன்னு சொல்றாங்கம்மா, எங்களுக்கெல்லாம் 100 கிலோமீட்டருக்கு பக்கமா அங்க வந்து பார்க்கணும், அவங்க உறவினர்களை எனக்கு குழந்தைகளை பார்க்கறதுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொந்தக்காரங்களை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்க அனுமதிங்க, உணவு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அப்ப இருந்து எனக்கு வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு கொடுத்தாங்க. அப்போ என் மனைவிட்டு காவல்துறையில கேட்கறாங்க, என்னமோ உன்னை பார்த்தா பாவமா இருக்குது, குழந்தைகளை வச்சு உங்க வீட்டுக்காரன் பயங்கர திமிரா பேசுறான், சட்டம் பேசுறான் அப்படின்னு அதே போலீஸுக்கு சொன்னாங்க. அப்போ அதுல இருந்து எனக்கு வந்து எப்ப நான் வந்தாலும், இது வரைக்கும் நான் கைதான பல்வேறு வழக்கு வரும்போது எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு, தனி வாகனம், ஒரு SI உட்பட 4 காவலர்கள் அடிச்சு தனி வண்டி தான் போகணும். இது ஒரு போராட்ட வழக்கு. அது ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன். அதே போல சிறைக்குள்ள வந்து செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா கைதிகளுடைய குறை தீர்க்கு நாள்ல கேட்பாங்க. எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒவ்வொரு பிளாக்கா தண்டனை கைதிகள், விசாரணை கைதிகள் உட்கார வச்சு கேட்பேன். நான் உள்ள சிறைக்குள்ள போயிட்டு அந்த சொன்னல, அந்த அவங்க எல்லாம் எனக்கு கொடுத்த சட்ட வழிமுறைகள், சிறையினோட உணவு, இதுதான் விதிமுறைகள், இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டேன். ஒன்றும் தெரியாத இருந்தேன், நான் எல்லாத்தையும் அனுபவபூர்வங்களா கத்துக்கிட்டேன். அப்ப உள்ள போய் நான் வந்து சிறையில வந்து நான் அந்த விதிமுறைகளை கேட்கணும், எப்படியாவது கேட்கணும். எங்கூட கைதானவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாத்தையும் லைனா உட்கார வச்சிருக்காங்க. DIG எஸ்ரா, சூப்பரண்ட் ராஜ்குமார், அவங்களுடைய தலைமையில வழக்கறிஞர்கள், மனித உரிமை கமிஷன் இப்படி உட்பட டாக்டர்கள் எல்லாருமே வந்து சிறையினுடைய கையோட குறை தீர்க்கிறதுக்கு வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்கறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி பெயில் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு சட்ட உதவி செய்யுங்கிறாங்க. ஒருத்தர் வந்து எனக்கு உணவு சப்பாத்தி பிடுவேன்னு, எனக்கு உணவு இது ஆகுது, டாக்டர்கிட்ட என்ன சொல்லி நான் வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. இப்படி பல்வேறு ஒவ்வொரு தரப்பு கேட்டுருந்தாங்க. என்கிட்ட வந்தோன்னு நான் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுங்க, DIG எஸ்ரா.
அப்போ வந்து நான் ஐயா வணக்கம், நான் உள்ள வந்து அம்பேத்கருக்கும் அரசியல் சட்டத்தில் எழுதின புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கு சிலை வைக்கும்னு கேட்டேன். என்னை மேலே கீழே பார்த்தாரு. எங்க இருக்கிறீங்கன்னு தெரியுமான்னாரு. சிறைக்குள்ள தாங்க ஐயா இருக்கிறாரு. அப்புறம் இங்க வந்து இதெல்லாம் கேட்குறீங்க. அப்புறம் இவர் சூப்பரண்டை பார்த்து என்ன கேஸ்னாரு. அவங்க விடுதலை சிறுத்தைகள் அமைப்புனாரு. அப்புறம் உட்காருங்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னாரு. நான் ஏற்கனவே மனசுல வச்சுட்டு உட்கார்ந்த இடம், அந்த இடத்துல வந்து பிள்ளையார் சிலை இருந்துச்சு. அப்ப இந்த பிள்ளையார் சிலைக்கு எப்படிங்க அனுமதி கொடுத்தீங்க? அவர் இப்படி பார்த்துட்டு உட்காருன்னு போயிட்டார். இது கூட பிரச்சனை இல்லை, என் கூட கேஸ்ல வந்தாங்க பாத்தீங்களா, அவெல்லாம் என்னை முறைச்சான் பாருங்க. பயங்கர பயம். இங்க வந்து நம்மளை சிக்க வச்சிருவாள் இருக்கு. உள்ள வந்து மீண்டும் நம்ம இவனோட அதுல பேசவே மாட்டாங்க யாரு. என்னை வந்து எங்கூட பேசவே உள்ள வந்து நம்மளை சிக்க வச்சிருவாங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்ணாங்க, அதுல இருந்து என்னை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா கைதிகளோட என்னை வந்து எல்லா கைதியோட வைக்கிறது இல்லைன்னு எனக்கு தனி செல் கொடுத்துட்டாங்க. தனி செல்ல வச்சு ஆரம்பிச்சாங்க. அதாவது தனி செல்னா தனியா யாரையும் அதிகமா சந்திக்க முடியாம, இப்போ சப்ஜெயில்னா 2000 கைதிகள் அங்க இருப்பாங்க, அவங்களோட நான் உள்ள அரசியல் பண்ணிடுவேன்ட்டு என்னை அதுல இருந்து தனியா வச்சுட்டேன். தனி செல்லு கொடுத்து A கிளாஸ் மாதிரி உணவு கொடுத்து வச்சுட்டாங்க. இதற்கிடையில இன்னொரு போராட்டத்தை நான் எடுத்துக்காட்டு சொல்றேன். ராஜபக்சே மத்திய பிரதேசம் வந்தாரு. அப்போ வந்து சிறைக்குள்ள நான் வந்து 3 நாள் என்னோட தோழரோட 3 பேர்த்தோட கோவை சிறைக்குள்ள 3 நாள் நான் உண்ணாவிரதம் அறிவிச்ச உடனே என்னை கொண்டு தனி சிறையில வச்சுட்டாங்க. யாரையும் பார்க்க முடியாது, தனிமை சிறை. அப்பப்ப டாக்டர் வருவாரு. 3 நாள் 2 நாள் அப்படியே உண்ணாவிரதம், என்ன சாப்பிடல, வந்து சாப்பாடு வைப்பாங்க, மறுபடியும் எடுத்துட்டு போயிடுவாங்க. தனிமை சிறை, யாரையும் பார்க்க முடியாது, ஒரு மாதிரி யார்கிட்டையும் பேச முடியாது. அதாவது சிறையில் இருக்கும்போது லாக்அப் வந்து இரவு 5:30 மணிக்கு லாக்அப் பண்ணா விடைக்கால 5:30 மணிக்கு திறந்துருவாங்க. அப்போ எல்லாத்தோட ஒரு பிளாக்ல இருக்கிறவங்க சந்திச்சு பேசுவோம். இது அப்படி கிடையாது. வெளிச்சத்து கூட பார்க்க முடியாது, வெயிலோட வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தனிமை சிறை. ஏன்னா சிறைக்கு விதிமுறைகள் மீறினது, அது சிறை சட்டங்களுக்கு மீறினது. நாம் வந்து சட்டத்தை மதிக்காம இருக்கிறதுனால அந்த தனிமை சிறையில என்னை வச்சுட்டாங்க. எங்கூட 2 பேர்த்த இருந்த நாங்க 3 பேர் உண்ணாவிரதம். இது மாதிரி சிறைக்கிளையும் போராட்டங்கள் வந்து நான் தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுல ஒண்ணுமே தெரியாத இருந்த என்னைக்கு இந்த சாதி ஒழிப்பு களத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சிய அனுபவங்களா கத்துக்கிட்டு, காவல் இத்தனை வழக்குகள் வாங்கி சட்டத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுபவபூர்வமா கத்துக்கிட்டு, சிறைனா இதுதான், வழக்குன்னா இதுதான், நீதிமன்றம்னா இப்படித்தான். நான் இன்னைக்கு வந்து எப்படியோ இருந்திருப்பேன். நான் பாட்டுக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு வந்து சம்பாதிச்சுட்டு ஒரு இதா இருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு வந்து 28 ஆண்டுகள் நான் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு 25 ஆண்டுகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால இன்னைக்கு அரசியல் ரீதியா இந்த பயணத்துல இருக்கிற. இதனால நான் தலைவர் வந்து நிறைய என்னுடைய நல்ல பழக்க வழக்கங்களை நான் தலைவர்னால வழி நடத்தி நான் கத்துக்கிட்டேன். இந்த கட்சியில பயணிக்கிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர், இந்த தலைமுறையில கிடைச்ச ஒரு தலைவர். அவர் வாழ்ற காலத்துல நாமளும் வந்து கடுகளவு வேலை செஞ்சுங்கிறது அல்லது இந்த மக்களுக்கு போராடணுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நான் கிடைச்ச எனக்கு ஒரு வைக்கணும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சோர்ந்து போல, இத்தனை வழக்குகள் வாங்கினாலும் இத்தனை போராட்டங்கள் நடந்தாலும் என் குடும்ப வறுமையில் இருந்தாலும் இன்னுமே எனக்கு தலைவர் அறிவிச்சாருன்னா உடனே செய்யணுங்கிற வேகம் ஒன்றும் எடுத்துக்கேட்டா சொல்றேன். வந்து தலைவர் அவர்கள் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய பிறந்த நாள் 60வது மணி விழாவில் அறிவிச்சார், ஊர்தோறும் படிப்பகம் உருவாக்கணும், எல்லா கிராமத்திலையும் வைங்க. அதாவது என்னன்னா, தலித் மக்கள் பகுதியில எல்லா கிராமத்திலையும் வந்து நீ இருக்கிற கட்சியில, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில நீ எந்த சமுதாய சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த இடத்துலயும் நீங்க எல்லாம் வந்து படிப்பகத்தை உருவாக்குங்க, அம்பேத்கர் படிப்பகம்
திருமா பயிலங்க உருவாக்குனார். அத வந்து ஜெய்பீம் 2.0 அப்படின்னு வச்சு அம்பேத்கர் படிப்பகம் உருவாக்க சொல்லி உத்தரவு போட்டார். எல்லா நமக்கு தமிழ்நாடு முழுது கட்சியினுடைய தோழர்களுக்கு எல்லாத்துக்கும் உத்தரவு போட்டார். உடனே நான் வந்து 1700 சதுரடியில இன்றைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சொந்தமா அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகம் கட்டடத்தை திருமா பயிலரகம் கட்டடத்தை கட்டி முடிச்சிருக்கிற எனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி. இப்ப அந்த இடத்துல தான் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அது சொந்தமா கட்டிட்டேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொன்னது தலைவர். நம்ம வந்து என்னுடைய தலைவர் நான் சொல்றதை நான் முதலாவது செய்யணுங்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னோம் பாத்தீங்களா, பெயர் அளவுல இருக்கக்கூடாது, கெசட் அளவு கொண்டு வந்து என் குடும்பத்தையே பெருசா கெசட் அளவு கொண்டு. அதனால எனக்கு பலம் உண்டு, பலவீனம் உண்டு. அந்த பெயரை வந்து சிறைக்குள்ள பாத்தீங்கன்னா 2000 பேர் கைதிகள், 2500 பேர் இருப்பாங்க. என் பேரை வந்து வக்கீல் மனு வந்தாலும் கூப்பிடுவாங்க, யாராச்சும் மனு போட பார்க்க வந்தாலும் கூப்பிடுவாங்க, நாம வாய்தாக்கு போகும்போது கூப்பிடுவாங்க. 2500 கைதிக்கு மத்தியில அந்த பேர் அளவு போகும். என்னை வந்து சிறுத்தை வள்ளுவன், அப்பா பேர் சாண்டோ அப்படின்னு மைக்ல அலௌன்ஸ் பண்ணுவாங்க. இதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பேர் புதுசா இருக்கு சிறுத்தை வள்ளுவன். அதிகாரிகள் என்ன கேட்டாங்க, என்னங்க சிறுத்தை வள்ளுவன்னு ரெக்கார்ட்லயே இருக்குது கணேஷ் அப்படின்னு இருக்கிற இடத்துல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்போது எல்லாருமே கேட்டாங்க. இதனால ஒருத்தர் பேங்க்ல வந்து நான் போய் பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு போறோம். பேரு கேட்டாங்க, சிறுத்தை வள்ளுவன்னு. ஊருங்க பெரிய புடியூருங்க. அந்த அம்மா மேனேஜர் இப்படி பார்த்தாங்க, என்னங்க சிறுத்தை புலின்னு இருக்கீங்க? இல்லைங்க, பேருதான் சிறுத்தை புலி, நான் மனுஷன்தான், கட்சி அது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் இருக்குது. பேரை கேட்டாலே சும்மா அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா தலைவர் சொல்லுவாரு, ஆனா அவங்க பேரளவுல வச்சுக்குவாங்க, கெசட்ல வைக்க மாட்டாங்க. ஆனா கெஜெட்லயே நான் வந்து வச்சிருக்கேன். அதனால பலம் இருந்து பலவீனம் இருந்துச்சு. அதே ஹைகோர்ட்ல எனக்கு தண்டனை கொடுத்ததுக்கு காரணம் உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து நாகமுத்து எனக்கு கொடுத்தாரு. அவரு என்ன பேருக்காகவே கொடுத்தாரு. சிறுத்தை வெல்லும்னா இவன் செஞ்சிருப்பான். ஆனா பெரும்பாலும் இங்க மாவட்டத்துல எல்லாத்தையும் தெரியும், நான் வந்து எக்காரணத்தை கொண்டு தவறான விஷயங்களுக்கு போக மாட்டேன். உண்மையா பாதிக்கப்பட்டா அதை விடவும் மாட்டேன். மூர்க்கமான போராட்டங்கள் பண்ணதுனாலதான் எனக்கு வந்து தண்டனை, எனக்கு வந்து வழக்குகள் வந்துச்சு. யாருக்கு தவறான விஷயங்களுக்கு, தவறான இத்தனை ஆண்டுகள் இந்த மாவட்டத்தில் நான் பயணிக்கிறேன், எந்த இடத்துலையும் வந்து யாரும் வந்து என்னை வந்து தவறான விஷயம் சொல்ல முடிய வாய்ப்பு இல்ல. ஆரம்ப காலகட்டத்துல இருந்து கஷ்டப்பட்ட காலத்துல இருந்தப்பவும் இப்போ அரசியல் ரீதியா வளர்ந்த காலத்திலையும் இந்த உள்ளூர்ல, அதாவது வெளியில உங்க ஊர்ல அன்றைய காலகட்டத்துல எல்லாம் பேசாம ஒதுங்கி இருந்திருப்பாங்க, உங்களுக்கு நிறைய குறைகள் சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப எப்படி பாக்குறாங்க? அதாவது அப்போ நான் சொன்ன அந்த காலகட்டம் பண்ண ஒரு 2008 வந்து என் குழந்தைகளுக்கெல்லாம் காது குத்துறதுக்கு நான் தலைவர்கிட்ட கேட்டேன், தேதி கேட்டேன். இதே என்னோட ஊர்ல தான் நடந்திருக்கு. கேட்டேன், தலைவரும் கொடுத்துட்டாரு, தேதி கொடுத்துட்டாரு. 2008 மே மாசம் 31 அண்ணன் சொல்றேன். ஆமா, தலைவர். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்களோட என்னோட உறவினர்கள், என்னுடைய சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, என்னை வந்து அவங்கள சோத்துக்கு வழி இல்லாத, சாப்பிட்றதுக்கு வழி பார்க்க மாட்டேங்கிறான், பிழைக்கிறதுக்கு வழி இல்லாத அவன் பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கிறான், அவன் ஒரு இதை என்னை ரொம்ப இழிவான மனப்போக்குல பார்த்தாங்க. என்னுடைய அவங்க பார்வை என்னை வந்து இழிவாத்தான் இருக்கும். அவங்கெல்லாம் என்னை வந்து ஒரு பொருட்டாவே நினைச்சுக்க மாட்டாங்க, என்னை மதிக்க யாரும் ஒரு இது பண்ண மாட்டாங்க, பொருட்டாவும் எடுத்துக்க மாட்டாங்க என்னைய. ஆனால் 2008 நான் தலைவர்கிட்ட தேதி கேட்டு என் குழந்தைகளுக்கு வந்து 3 பேர்த்துக்கு காது குத்துறதுக்கு தேதி கேட்டு நான் இங்க தலைவர் வந்து காது குத்தி என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போனார். இதே ஊர்ல வீட்டுக்கு வந்துட்டு காது குத்திட்டு என் குழந்தைகளை மடியில உட்கார வச்சு காது குத்திட்டு மிகப்பெரிய வாகன அணிவகுப்போட வந்து மிக பிரம்மாண்டமா மக்கள் எழுச்சியோட வந்துட்டு போனங்காட்டி, அவர் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து பிரமிச்ச என்னுடைய ஊர்ல சொந்த பந்தங்கள் எல்லாருமே, இவர் எங்க அண்ணன் தான், இவர் எங்க சித்தப்பா தான், எங்க மாமா பையன் தான், அண்ணன் தான், உறவுகள் வந்து என் நண்பர் தான், என் ஃப்ரெண்டு தானே. எனக்கு அதுக்கப்புறம் மிகப்பெரிய
என்னை வந்து என்னைய பொருட்டா எடுத்துக்காதவங்க எல்லாம் கூட என்னை வந்து எல்லாருமே எடுத்துட்டாங்க. எனக்கு வந்து என் ஊர்லயும் என்னை சுட்டு வட்டாரத்துலயும் வந்து எல்லாருமே வந்து என்னைய இதா வலியும் வேதனையும் கொடுத்த பேச்சுக்கள் வலிமையும் மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் நடந்தது. அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருந்துச்சு. தலைவர் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போனதுல என் குழந்தைகளுக்குள்ள காது குத்திட்டு போனோன்னா, ஏன்னா அது அடுத்த ஆண்டு அவர் வந்து எம்டிஆர் அரசியல்ல நாங்க வளர்ச்சி அடைந்ததுல அதை மக்கள் பாக்குறாங்க. அதனால வந்து எல்லாருமே எங்க மேல என்னுடைய பார்வை மாறிச்சு, மக்கள்கிட்ட இருந்த பார்வை. அதுக்கு முன்னாடி இழிவா பேசுவாங்க, அதெல்லாம் சோத்துக்கு வழி இல்லாத அலைஞ்சிட்டு போய் பொழப்பு படுற வேலை படுறேன்னு சொன்னவங்க மாற்றங்கள் வந்துச்சு. அரசியல் சமூக ரீதியாக போராடுறோம் அப்படிங்கிறது என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம்.